13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க வளமையான எழுச்சிமிக்க ஒரு புரட்சிகரமான சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என் உயிர் தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மாசே துங்கவர்கள் இதைப் போல இளைஞர்களின் கூட்டத்தில் பேசுகிற போது என் அருமை இளைஞர்களே, இந்த நாடு உங்களுடையது, எங்களுடையதும் கூட, ஆனாலும் இந்த நாடு உங்களுடையது என்று சொல்கிறார். அதையே இன்னரும் இளைஞர் பாசறை தம்பி தங்கைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த நாடு உங்களுடையது. இங்கே பேசிய நம் தம்பிகள் குறிப்பிட்டது போல தாயகத்தின் விடுதலையை ஒரு அடி முந்தி தள்ளுமானால் தன் மூச்சுக்காற்றை நிறுத்திக் கொள்ள எங்களுடைய வீரர்கள் போட்டி போடுவார்கள் என்று தலைவர் அவர்கள் கூறியது போல, உறங்கி கிடந்த தமிழ் சமூக மக்களை உணர்வு சூடேற்றுவதற்கு தன் உயிரையே திரியாக கொளுத்தியவன் நம்முடைய தம்பி முத்துக்குமார் அவர்கள். அவனுடைய மூச்சுக்காற்றை சுவாசித்து அவனுடைய லட்சிய கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். முத்துக்குமார் இறந்தது எதற்காக என்பதையும் மறந்து, முத்துக்குமார் என்பவன் யார் என்பதையும் மறந்து, தமிழ் சமூகம் ஒரு தற்குறி சமூகமாக மாறி நிற்கிற போது அவனை நெஞ்சிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற எழுச்சிமிக்க இளைஞர் படையாக என்னரும் தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். உங்களில் உங்கள் ஒவ்வொருவரிலும் நான் பகத்சிங்கை பார்க்கிறேன், முத்துக்குமாரை பார்க்கிறேன்.
காந்தியிலும் மேலானவன் பகத்சிங். அவர் வாழ்ந்து போராடினார். தன் வாழ்க்கையே நாட்டின் விடுதலைக்காக தந்தவன் இளைய புரட்சியாளன் பகத்சிங். 11 வயதில் படித்துக் கொண்டிருக்கிற போது என் அன்பு தம்பி தங்கையிலே பகத்சிங் காணாது போய்விடுகிறார். பள்ளிக்கூடம் சென்றவன் திரும்பவில்லை. அப்பா பள்ளிக்கூடத்தில் சென்று ஆசிரியரிடத்தில் கேட்கிறார். அவர் அப்பவே சென்று விட்டாரே என்ற செய்தி தருகிறார்கள். உடன் படித்த தோழர் தோழியரிடத்திலே கேட்கிறார். ஒரு விவரமும் தெரியவில்லை. 2 நாட்கள் கழித்து பகத்சிங் வீட்டிற்கு திரும்புகிறான். அவனுடைய அன்பு தங்கை அவளோடு காத்திருந்தவள் ஓடி போய் அண்ணனை கட்டிப்பிடித்து அழுகிறார். அவன் ஒரு களையம் வைத்திருக்கிறான். அந்த களையத்தின் மேலே துணியை போட்டு கட்டி இருக்கிறான். அந்த களையத்தை திறந்து காட்டுகிறான் தங்கையிடத்திலே. ரத்தம் தோய்ந்து சிவந்த மண்ணை அவன் எடுத்து காட்டுகிறான். ஜாலியன் வாலாபாக்கு சென்ட்ரல் டயரால் சுற்றி வீழ்த்தப்பட்ட கொல்லப்பட்ட மக்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்த மண் அது. அந்த மண்ணை எடுத்து தன் தங்கையிடத்தில் காட்டி, நம் மக்களை சுட்டு கொன்றார்கள் வெள்ளையர்கள், அவர்கள் சிந்திய ரத்தம், அதில் சிவந்த மண். இந்த மண்ணை நான் எடுத்துக்கொண்டு வந்திருப்பது, எப்படியாவது இதற்கு இந்த வெள்ளைக்காரர்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். எப்படியாவது அவர்கள் என்ன கனவை கொண்டிருந்தார்களோ அந்த லட்சிய கனவை போராடி வெல்ல வேண்டும் என்ற உணர்வுக்காகத்தான் இதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த 11 வயது சிறுவன் தன் தங்கையிடத்தில் எடுத்து காட்டினான். அதுபோலதான் என் அன்பு பிள்ளைகளே, எந்த நோக்கத்திற்காக, எந்த உயர்ந்த லட்சியத்திற்காக நம் சொந்தங்கள் ஈழ மண்ணிலே இன்னுயிரை தந்தார்களோ, இரத்தம் சிந்தினார்களோ, அந்த இரத்தத்தால் சிவந்த நிலத்தின் மண் இன்னும் நம்மிடத்திலே பத்திரமாக, நான் ஈழத்தாயக மண்ணை பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன். உங்களுக்காகத்தான் இன்னும் நம் அலுவலகத்தில் பத்திரமாக இருக்கிறது. முத்துக்குமாரின் உடலெறிந்த சாம்பலும் என்னிடத்தில் தான் இருக்கிறது, பத்திரமாக இருக்கிறது. தாய் பார்வதியை எரித்த அந்த சாம்பலும் இங்கே 3 பேருக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். என்னிடத்திலும் கொடுக்கப்பட்டது. என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புனித சாம்பலை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். இதை எதற்கு உங்களுக்கு, என் தம்பி தங்கைகளுக்கு கடத்துகிறேன் என்றால், என்றைக்கு இலக்கை தொடுகிறோமோ அன்றைக்கு அந்த சாம்பலை நாம் கரைக்க வேண்டும். என் தம்பிக்கு பெரிய நினைவு இடத்தை எழுப்பி அந்த இடத்திலே அந்த சாம்பலை வைக்க வேண்டும். என்றைக்கு என் தலைவனின் அந்த புனித கனவான தனித்தமிழில சோசலிச குடியரசை வெல்கிறோமோ அன்றைக்கு அந்த நிலத்தில் கால் பதிக்கிற ஒரு தமிழ் மகன் நாம் வைத்திருக்கிற அந்த தாய் மண்ணை எடுத்து பெருமிதத்தோடும் திமிரோடும் அந்த நிலத்தில் வீச வேண்டும் என்பதற்காக என் அன்பு பிள்ளைகளே, மார்க்ஸ் சொல்லுகிறான், மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் தேர்வு செய்து விட்டால் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என்கிறார். அதனால் உங்களுக்கு இனி ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான பணியை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், மனிதனை பற்றி சிந்திப்பது மனிதனின் மகத்தான கடமை என்று. அந்த மகத்தான கடமையை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
இது ஒரு போர்க்களம், இது ஒரு தொடர் ஓட்டம். இங்கே பேசிய என் தம்பிகள் மணி செந்தில் துறை எல்லாம் அவர்கள் இளைஞர் பாசறையில் இருந்தார்கள். இன்று வேற பொறுப்புக்கு முன்னகர்ந்து உங்களுக்கு அதை தந்திருக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் முன்னகரும் போது உங்களுக்கும் பின்னால் வருகிறவர்களுக்கு அந்த பணி தானே கையளிக்கப்படும். பல முறை நாம் பதிவு செய்ததுதான். நமது முன்னவன் முருக முப்பாட்டன் வேலேந்தினான். அதன் பிறகு அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்திரனும் நம் அருமை முன்னவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் வாழும் வேலுமேந்தினார்கள். அவன் பரம்பரையில் வந்த பைந்தமிழ் மறவன் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் துவக்கேந்தினான். அவன் பிள்ளைகள் நாம் ஆகப்பெரிய ஆயுதமான அறிவாயுதம் ஏந்துகிறோம். எந்த ஆயுதத்தாலும் வீழ்த்த முடியாத வலிமையான அறிவாயுதம். கருவி ஏந்திய புரட்சியை விட கருத்தியல் புரட்சியை வீழ்த்தியவன் எவனும் இல்லை. அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிறோம். காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கருவிகளை நம்மவர்களுக்கு கையளித்திருக்கிறது, நமக்கும் கையளித்திருக்கிறது. ஆனாலும் என்னரும் உடன் பிறந்தார்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. புரட்சி என்பது ஒரு தலைவனுக்காகவோ அல்லது தனிநபர் மீது அபிமானம் கொண்டோ வருவதில்லை. அது உயர்ந்த நோக்கத்தின் கொள்கையின் அடிப்படையிலேயே பூக்கிறது அந்த புரட்சி என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படித்தான் நீங்கள் உயர்ந்த நோக்கத்திற்கான நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் கொண்ட வாழ்ந்து சிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் உணர்வை இழந்து, உரிமைகளை இழந்து, சொந்த தாய் நிலத்திலேயே சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு வீழ்ந்ததால் அரசியல் அதிகாரத்தை இழந்து உயிரையும் இழக்கிற இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய இனத்தின் உரிமை மீட்சி, அதன் விடுதலை, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்கிற பெரும் புனித கனவை சுமந்து நிற்கிற புரட்சியாளர்கள் நீங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் சாக்ரட்டிஸ் உன்னை நீ அறிவாய் என்கிறார். நீ யார்? நீ மகத்தானவன், நீ மாண்புமிக்கவன், ஆகச் சிறந்தவன். நீ ஏன் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவன். நீங்கள் பெருமைக்குரியவர்கள், நாம் பெருமைக்குரியவர்கள். நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள். காரணம் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவர்கள். நீங்கள் பேசுகிற மொழி உலகின் முதல் மொழி, இயற்கையின் மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, உங்கள் மொழி இறைவனால் பேசப்பட்டது. இறைவனே தந்த மொழிங்கிறான். மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். தனியா ஒரு மந்திரம் தேவையில்லை, நிறைமொழி மாந்தர் மறைமொழிதானே மந்திரம் என்கிறான். என்னென்ன அர்த்தம்? தமிழே மந்திரம் தாண்டாங்க. இது தனியா அதுக்கடா மந்திரம். இல்லை என்றால் அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன் என்று முருக பெரும்பாட்டன் சொல்லியிருக்க மாட்டான். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்று ஈசன் சொல்லியிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட தமிழ் தாயின் பிள்ளைகள் நீங்கள்.
உலகை பேரன்பு கொண்டு நேசித்த பேரன்பின் தாய் தமிழ், அதன் பிள்ளைகள் நீங்கள். எப்படி வீழ்ந்தோம்? வரலாற்றை மறந்தோம். அதனால் நாம் யார் என்பதை மறந்தோம், வீழ்ந்தோம். இவ்வளவு. இதுக்கு என்ன வழி இருக்குது? மீள எழு. தமிழ் மீட்சிதான் தமிழர் எழுச்சி. தேவனைய பாவாணர் தாத்தா தமிழ் மீட்சி வரணும். அதுக்கு வழி தமிழன் ஆட்சி வரணும். அதான் வழி, வேற வழி கிடையாது. அதை நோக்கிய பாய்ச்சலைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிகுந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலேதான் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் அடங்கி இருக்கிறது. என்னரும் தம்பி தங்கைகளே, நீங்கள் நிற்கிற நிலையை ஒரு நொடி எண்ணி பாருங்கள். நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்கிறார் நம்முடைய பெரிய தகப்பன் அப்பா நம்மாழ்வார் அவர்கள். ஏன் அந்த அதை சொல்ல வேண்டிய தேவை வருகிறது? உணவு நஞ்சாய் இருக்கிறது. ஏன் பிறக்கும் குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது? ஏன் தாய்ப்பால் நஞ்சாக இருக்கிறது? தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? அவள் உண்ட உணவு நஞ்சா இருக்கு. காற்று, நாம் அதை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். குடிக்கிற நீர் அது விஷமாக மாறி போனது. வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத பூமியாக இது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பூமியில் உங்கள் சந்ததியினரை விட்டு விட்டு செல்ல போகிறீர்களா? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. வணங்குகிற சாமியை காப்பாற்ற போராடுவதா அல்லது வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுவதா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்விகள். எந்த பக்கம் நாம் நிற்க போகிறோம்? அதுதான். அதனால் தான் சொல்லுகிறேன், மிகுந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என் தம்பி ஜெயசீலன், வெற்றிச்சீலன் ஒரு குறிப்பிட்டது போல, நாம் செய்வது ஒரு தமிழ் தேச அரசியல். தமிழ் தேச அரசியல்னா ஏதோ வேற்றுக்கிற சொல் போல சொல்லுவோம். அப்படி என் அன்பு பிள்ளைகளே, நாடு தமிழ்நாடு, அப்படியே தேசம் தமிழ் தேசம். தமிழ் தேசம் என்று சொல்வதையே பிரிவினைவாதம் வா. யார் சொல்வா? தெலுங்கு தேசம் என்று கைச்சு வச்சார்ல ஐயா என்.டி. ராமராவ், அந்த கட்சியோட கூட்டணி வச்சவன் தான் பேசுவான். தெலுங்கு தேசம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சவன் தமிழ் தேசம் பிரிவினைவாதம். தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், காட்டு வளம், மண் வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் காப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, இதையெல்லாம் காப்பது. இதற்கெல்லாம் ஒரு அரசியல், அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். உன் கனவு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. இவ்வளவுதான். கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஒரே இதுல முடிச்சுட்டான் நம்ம தாத்தன். ரொம்பலாம் நம்ம பிள்ளைய சிரமப்படக்கூடாதுன்னு. அந்த ஆட்சி இருக்கும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதுதான். அதை தான் நம்ம முழக்கமா என்ன சொல்றோம்? புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதுதான் நமது கனவு. இவ்வளவு பேசுறோம்ல, அதை ஒரே முடிக்கிறார். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி.
அவ்வளவுதான். நீங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்தவர்கள், அடிப்படை அமைப்பையே மாற்ற வந்தவர்கள். இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்வார்கள். நீங்கள் மக்கள் அரசியல் செய்ய வந்தவர்கள். இவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். நாம் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய வந்தவர்கள். வேறுபாடு நிறைய இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு திமிர் இருக்கணும். ஒரு நேர்மையாளனால் மட்டும்தான் திமிரோடு இருக்க முடியுங்கிறான். அதனாலதான் சொல்றேன், நீங்க திமிரோடு இருங்க. ஏனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகச் சிறந்த நேர்மையாளர்கள். இல்லைன்னா எளிய மகன் என்னையை தேடி என் கைகளை பிடித்து என்னை வலிமைப்படுத்த நின்றிருக்க மாட்டீர்கள். ஏன் நீங்கள் நேர்மையாளர்கள்? ஏன் நீங்கள் சிறந்தவர்கள்? நீங்கள் திரையரங்குகளில் உங்களுக்கான தலைவனை தேடவில்லை. பொழுதுபோக்கு தளத்தில் உங்களுக்கான தலைவனை தேடாமல் போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடியதால் நீங்கள் சிறந்தவர்கள், நேர்மையாளர்கள். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்களாக இல்லாமல் புயலே அடித்தாலும் கலையாத அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக நீங்கள் இருப்பதாலேயே நீங்கள் நேர்மையாளர். என்னரும் தம்பி தங்கைகளே, நீங்கள் இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்று உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் சொன்னது போல ஒரு நெருப்பை போல நீங்கள் இருக்க வேண்டும். தம்பி ஹிம்லர் கூட அதுதான் குறிப்பிட்டார். தொடங்கும் போது ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தேன். நான் கட்சியில் இருக்கிறேன், மகிழ்ச்சி. என்னால் எத்தனை பேர் கட்சியில் இருக்கான், அது வளர்ச்சி. அப்ப என்ன செய்யணும்? நெருப்பாக மாற வேண்டும். ஏன்? எதனோடு நெருப்பு சேருகிறதோ அதை தன்னியல்புக்கு மாற்றும். அப்ப இன விடுதலை களத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பெரும் நெருப்பாக பற்றி பற்றி பரவணும். நம் நோக்கம் என்ன? நம்முடைய அரசியல் என்ன? நம் இலக்கு என்ன? நம் பயணம் எதை நோக்கியது? இதை எடுத்து எடுத்து உடன் படித்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், தோழர்கள், நண்பர்கள் எல்லாரிடத்திலும் பேசி 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 பற்ற வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பு தான் புரட்சி தீயாக பற்றி பரவும். இங்கே பேசிய தம்பிகள் கூட குறிப்பிட்டார்கள். வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேர்மை என்று அப்படி அந்த வார்த்தையை போடல, முழுமையான நேர்மை, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புனிதம் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள். 50 பேர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும். அப்படிப்பட்ட மாறுதலை நம்மால் செய்துவிட முடியும். ஒரு எளிய மகன் சீமானால் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்ட முடியும் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சீமானாக மாறினால் என்ன ஆகும் என்று யோசி. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வையுங்கள். இதைத்தான் இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே
நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார். தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான், நேர்மையை வைத்துத்தான். நெருப்பை நெருப்பி வைத்து அணைக்க முடியாது, நீரை வைத்துத்தான். அப்படி நேர்மையின் பக்கம், நன்மையின் பக்கம் நிற்கிற நீங்கள் பற்றி பரவுங்கள். தம்பி துறை குறிப்பிட்டது பாரு, நம் இலக்கு என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு, அவ்வளவுதான். அங்க போயிட்டு அண்ணன் அவர் சேர்க்கலாம், எவரு எப்படி, உன்னுடைய கனவு நாட்டை வெல்லணும். முடியல, என் தொகுதியை வெல்லணும். முடியல, என் பூத்துல நான் வெல்லணும், என் வாக்ககத்தை நான் வெல்லணும். இதுதான் ஒவ்வொரு வீரனுக்கும் இலக்கா இருக்கும். என் வாக்ககத்துல எந்த கொம்பனால அங்க வாக்கு எண்ணும் போது நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரணும், அவ்வளவுதான். ஏன் உனக்கு வெறி இருக்கணுங்கிற? அவன் அற்ப ஓட்டுக்கானவன், நீ இந்த நாட்டுக்கானவன். ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டான். மக்கள் நலன்லாம் அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, அதான் தெரியாது. மக்களை பற்றி சிந்திக்கிறவன், மக்கள் பசியோடு இருப்பார்கள், மக்கள் தாகம் எடுத்து நிற்பார்கள், மக்கள் அவசர தேவைக்கு தவிப்பார்கள், அவர்கள் நீண்ட நேரம் நிற்கிறார்கள், கால்களுக்கும் அவர்களுக்கு என்று சிந்திப்பவன் அவன் மக்களுக்கானவன், மக்களின் தலைவன். இது எதை பற்றியும் கவலைப்படாதவனை பற்றி நமக்கு பேச்சு கிடையாது இங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கானவர்கள், காரணம் அந்த மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். பன்னெடுங்காலமாக நம் தாய் தந்தையர், நம் உடன் பிறந்தார்கள், நம் இன சொந்தங்கள் சிந்திய கண்ணீர், ஏந்திய கவலை, அவர்கள் பட்ட துயர துன்பம், நம் பெற்றோர்கள் நம்மளை படிக்க வைக்க எவ்வளவு கடினப்பட்டார்கள் என்பதையெல்லாம் கண்கூடாக கண்ட பிள்ளைகள் நாம். வறுமையிலிருந்து வந்த பிள்ளைகள் நாம். ஏனால் வறுமையை, தோல்வியை விட உலகத்தில் சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் இல்லைங்கிற, நிறைய கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் உண்டென்றால் அது வறுமையும் தோல்வியும் தான். அந்த பல்கலைக்கழகங்களில் படித்த பிள்ளைகள் நீங்கள். அதனால் இந்த இலக்கை குறிவைத்து என்னரும் தம்பி தங்கைகள் களத்தில் நிற்கணும். தம்பி ஹிம்லர் சொன்னது போல 26 தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை நாம் கொடுக்கிறோம். ஏற்கனவே இருந்தவர் அவர் நின்னார், அவருக்கு வாய்ப்பு. இது திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள்ல பிறந்ததுலேருந்து சாகிற வரை ஒரே ஒருத்தனை அங்கேயே நிற்கிறதுக்கு வந்து இது அப்படி இல்லை. அவர் போனால் அவர் மகனுக்கு அப்படிலாம் அது இல்லை, அது அப்படி கட்சி இல்லை. அது இலக்கை தாங்கி நிற்கிறது. நீங்கள் சுமந்தீங்க, இன்னொருத்தருக்கு அடுத்த தலைமுறை கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் ஏதோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வேட்பாளரை கொண்டு வருவேன். பக்கத்து வீட்டில் இருந்து தான் கொண்டு வருது, அண்ணன் தம்பி தான் கொண்டு வந்து நிறுத்துது. உனக்கு இல்லைன்னா அந்த வாய்ப்பு இன்னும் இருக்கு. அவர் செய்கிறார், தம்பி செய்கிறார், தம்பிக்கு கூட நிற்க வேண்டியது, தங்கச்சி கூட நிற்க வேண்டியது நம் பிறவி கடமை. அப்படிதான் செய்யணும். தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்தா வேலை செய்வேன், இல்லைன்னா வெளியில் போயிடுவேன். அப்படின்னா என்னை மாதிரி மகிழ்ச்சி அடைகிறவே வேணும் கிடையாது. என்ன நினைப்பேன், தொலைஞ்சான் துரோகி. எப்படி நினைப்பேன்? தொலைஞ்சான் துரோகின்னு. இதை கொடுத்தால்தான், இந்த பொறுப்பை தந்தால்தான் என்று சொல்பவன் இந்த படைக்கு பொருத்தமானவன் அல்ல. இந்த எண்ணத்தில் வளருகிற நீ ஒரு நாள் உயர்ந்த பொறுப்புக்கு, அரசு பணியிலே அல்லது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் வந்தா நீ என்ன செய்வ? இதை தந்தால் தான் செய்வேன். புரியுதா? அந்த எண்ணத்தில் தான்
ஊழல் லஞ்சத்திற்கான விதை உண்டப்படுது. என்னை மாநிலத்துல போட்டால்தான் நான் வேலை செய்வேன். அப்படிலாம் ஒண்ணு விடுது. என் இலக்கு நீ எந்த கொம்பனாலும் இரு, கட்சி உனக்கு கொடுக்குற வேலை உன் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு, அதை போய் செய். நீ எங்க ஓட்டு போடுவ? நீ மாநிலத்தில் பெரிய பொறுப்புல இருக்க, மாநில ஒருங்கிணைப்பு சரி. சாதாரண மாணவ பாசறை தம்பி, அவன் வாக்கு செலுத்துற வாக்ககத்துல அதிக வாக்க வாங்கி நீ வாக்கு செலுத்துற வாக்ககத்துல நீ அதிக வாக்கு வாங்காம தோத்து போயிட்டா அந்த பொறுப்புல என்ன மதிப்பு இருக்குன்னு யோசிப்பாரு. அவன் ஜிரிப்பான், என்ன மாநிலம் என்ன? அப்ப கட்சி பொறுப்பில் ஒரு மதிப்பும் இல்லை, கள பொறுப்பில் தான் மதிப்பு. உன் வாக்ககத்தில் வெற்றி வாக்கை பெற்றுவிட்டா அப்ப வாடா முன்னாடி வந்து கேள்வி இல்லை என்ன? அப்புறம் உனக்கு கேள்வி கேட்க தகுதி தானாக வந்துவிடும். தலைமையேற்கிற தகுதி உனக்கு தானாக வந்துடும். அதை விட்டு ராத்திரியில் அண்ணனுக்கு, அண்ணே ஒரு வேலையும் நடக்கல அண்ணே, ஐயோ ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே. இதை விட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? சொல்லு. எல்லாரும் அவன் தான் பிரச்சனையே. அவனுக்கு அவன் வேலை செய்யறான் செய்யல, உன் வேலை என்ன? நீ வாக்கு செலுத்தத்துல போ, கூட படிச்சவனை சேர்த்துக்க, இல்ல தங்கச்சியை சேர்த்துக்க, அம்மாவை சேர்த்துக்க. தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போயிடுச்சு, யாரோ மனைவி இருந்தா மனைவி, இல்ல யாரோ ஒருத்தர் தெருவில் பக்கத்து வீட்டுக்காரு உட்கார்ந்து பேசி. நீ ரோட்ல கூட்டா அப்புறம் போடு, வீட்டுக்குள்ள போடு, வீட்டுல போடு, தெருவா போ, பேசு. தேநீர் குடிக்க போற இடத்துல பேசு, அண்ணே என்னென்ன போன தடவை யாருக்குன்னு வாக்கு செலுத்தினீங்க? அப்படியாண்ணே, அப்படியா, என்னென்ன எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கானே? ஏன்ப்பா பெரிய பிரச்சனைப்பா அப்படின்பா. அந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்களே? அவனுக்கு அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பான். அதுதான் நீ மக்களுக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் அன்றிருந்தான்னா நீ வாழ தொடங்குகிறாய்ங்கிறான். நீ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிக்கிற. நீ அப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை சாதாரண வேலையில் ஒரு கட்சி, அந்த கட்சியில நாம இளைஞர் பாசல் இருக்கோம், மாணவர் பாசல் இருக்கோம், இல்லை குருதி கொடையில் இருக்கோம், சுற்றுச்சூழல் இருக்கோம், அது இல்லை. ஒரு தேசியனத்தின் விடுதலை, அந்த அரசியல் படையில் நான் மிகச்சிறந்த தளபதியாக இருக்கிறேன் என்கிற பெருமிதம் திமிரு. பல பேர் என்னிடத்த சொல்றாங்க, ஒரு தமிழ்ல பேசிட்டா நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது, ஆனால் ஆகச்சிறந்த 2 படையை வைத்திருக்குது, 3 படை. ஒன்று சுற்றுச்சூழல், குருதி கொடை, கையூட்டு ஊழல் ஒழிப்பு. இது 2ஐயும் படைப்பிரிவா வச்சிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். சூழலை பற்றி கவலைப்பட, மரக்கன்றுகளை நட, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் என்றால் அங்கு போய் போராட்ட களத்தில் நின்று அதை தடுக்க, குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று பல லட்சக்கணக்கான அழகு யூனிட் ரத்தத்தை கொடுத்து சாதியை ஏற்றதால் கற்ற சமத்துவம் எங்க நடக்குது? குருதி கொடுக்கறதுல தான் இருக்குது. ஏன்னா மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு அந்த ரத்தம் எந்த சாதிக்கிற ரத்தம் சாமி, அதை பார்த்து ஏன் சாதியா இருந்தா ஏத்துங்கன்னு எவனும் சொல்றதில்லை. எதையும் சட்னி ஏற்றி காப்பாத்துங்கன்னு தான் சொல்லுவான். அதனாலதான் அதை நாங்க செய்யறோம். ஏன்னா சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம், நாங்க சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோட பழகவே மாட்டோம். எங்களுக்கு சாதி தீண்டாமை கிடையாது, சாதியே தீண்டாமை தான். புரியுது? ஆணவ கொலை பண்ணிடுறான். நான் போய் சொன்னேன், ஏய் சாதிக்கு கொலை பண்ணாதரா, சாதியை கொலை பண்றா, தயவு செய்து சாதியை கொலை பண்ணுங்கடா. அற்ப சாதி மதத்தை கூட கடக்க முடியாத நீ எதையும் கடந்து போய் வெல்ல முடியாது, எந்த இலக்கையும் தொட முடியாது. இந்த தமிழ் சமூகம் தாழ்ந்து விழுந்ததுக்கு பெரிய 2 வில்லன் இருக்கான, பெரிய 2 காரணம் இதுதான். இது 2ம் தான். அதான் தன்னின பகைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்துவது.
அதை என்னரும் தம்பி தங்கைகள் கடந்து வரணும். அது அழுக்கு, அதை அப்படியே தூக்கிட்டே அலையக்கூடாது. அது சிந்தனையில் படிஞ்சிருக்கிற அழுக்கு. தமிழ் ஒரு பேரன்பின் தாய். அந்த தாயின் பிள்ளைகளுக்குள்ளேயே அன்பு இல்லைன்னா அவ எப்படி அந்த இனம் மேம்பட்டு வாழுங்கிறத என்னரும் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் என் தம்பி இதெல்லாம் சொன்னான், வெற்றி செல்லன் மணி செந்தில்லாம் அண்ணன் எங்களை அப்படி இப்படிலாம். எனக்கு இப்போவும் அவரை பார்த்தாலே ஒரு வியப்பாக தான் இருக்கு. இத்தனை கூட்டத்துக்குள்ள நம்மளை எப்படா தூக்கிட்டு போனாப்புல அடையாளம் கண்டு அப்படின்னு. இது உங்களை மாதிரி தானே, நானும் எல்லாரும் மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். ஈழத்தை ஆதரிச்சேன், ஈழத்தை இது பண்ண எல்லாரும் கூட தான் பேசிட்டு இருந்தேன். இந்த கூட்டத்துக்குள்ள இவன் தான் சரியான ஆள்னு எப்படி கூட்டிட்டு போனாரு, அதுதான் இன்னைக்கும் வியப்பா இருக்கும். நீங்கெல்லாம் என்னை சொல்லும்போது எனக்கு கண்ணீரா வரும். அவரை தான் நினைப்பேன். அவர் சொல்றத பார்க்கும்போது இது எப்படி இந்த வேலைக்கு நம்ம பொருத்தமா இருப்போம், அது எப்படி சரியா இருக்கும், நம்மளை போய் இதை செய்ய சொல்றாரு அப்படின்னு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அண்ணே நான் என் வீட்டு வாலி கிணத்துல விழுந்துருச்சுருந்தாண்டா எடுக்கிறதுக்கு குதிச்சே, மூலிகை போகும்போது தானே தெரியுது என் பரம்பரையே மூலிகை கிடக்குன்ட்டு. இப்போ வழி இல்லாமல் சரி இறங்கிட்டோம் அடிச்சிருவோம் அப்படின்னு. அதனால எப்பவுமே நம்முடைய தலைவர் நமக்கு வியப்பு. நீங்கள் நாமெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் நமக்கு இருக்குன்னா உலகத்தில் எந்த இனத்திற்கும் கிடைக்காத தலைவன் நமக்கு கிடைத்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைச்சிருக்கான். தத்துவம்லாம் தனியா தேடாத, அவனே ஒரு தத்துவம் தான். அவன் தத்துவமாக வாழ்ந்தவன். அவன் வாழ்க்கையே நமக்கு ஒரு வரலாறு, அதுவே வழிகாட்டும். என்னரும் பிள்ளைகளே, நம் பாட்டன் பாரதி ஒளிபடைத்த கன்னி நாய், உறுதி கொண்ட நெஞ்சி நாய்ங்கிறான். எதுக்கு இளைஞர்களை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா அப்துல் கலாம் எண்ணற்ற கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் சென்று மாணவ பிள்ளைகள்கிட்ட பேசினாங்க. அவங்க ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க, அமைச்சர் பெருமக்களை தாங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லலை. அவருக்கு தெரியும் அது பதரா ஆயிருச்சு. பதருக்குள் நெல்மணியை தேடுவதை விட நாமே உழுது விதைச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்து கொள்வது மேல். அதை தான் யார் செய்யறா? உங்கள் முன்னவன் செய்துக்கிட்டு இருக்கேன். நான் போய் அந்த கட்சியிலிருந்து 4 பேரை இழுக்கிறது, இந்த கட்சியிலிருந்து திமிரோட நிக்கிறேன்னா காரணம் என்ன? இது நான் விதைச்சு வளர்த்த மணி, அறுவடை செய்த நெல்மணி. அன்பு பிள்ளைகளே, நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு வாக்கும் உலகத்தை எந்த கொம்பனாலும் தொட முடியாத மிக மதிப்பு மிக்க வாக்குகள். விலை உயர்ந்த வாக்கை பெற்றவன் நாம் தான். பல்வேறு நாடுகளில் பரவி வாழக்கூடிய நம் உடன் பிறந்தார்கள் ₹1,00,000 மேலே செலவு பண்ணி ஒத்தை வாக்கை செலுத்தி விட்டு செல்கிறார்கள் என்றால் எவ்வளவு மதிப்புமிக்க வாக்கு. பணத்திற்கு இல்லாது தான் பிறந்த இனத்திற்கு இனி மக்கள் செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் மதிப்புமிக்க வாக்கு. காசுக்கு இல்லாத எளிய பிள்ளைகள் முன்வைத்த கருத்திற்கு வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் மிகவும் மதிப்பு மிக்கது. அதிலும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான்கிறார். அப்படி நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெளிந்த உணர்வு பெற்ற என் இன மக்கள் நமக்கு செலுத்திய ஒவ்வொரு வாக்கும் மிகுந்த மதிப்பு மிக்கது. தன்மானமிக்க தமிழின சொந்தங்கள் நமக்கு தந்த வாக்கு ஒவ்வொன்றும் தங்கத்தையும் விட மிகவும் மதிப்பு மிக்கது. அதனால் நான் சொல்கிறேன் அன்பு பிள்ளைகளே, மக்கள் மகத்தானவர்கள். பலாயிரக்கணக்கான பணம் கொட்டினார்கள், சாதி மத உணர்ச்சி தூண்டினார்கள், சாராயம் ஊத்தி ஆறாக ஓட விட்டார்கள், சலுகைகள் இலவசம் அறிவித்து காதுகளிலே தேனை ஊத்தினார்கள். எல்லாவற்றையும் கடந்து சாதி மதம் சாராயம் பணம் எல்லாவற்றையும் கடந்து தான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள்.
நின்றவன் யார்? நின்றவன் யார்? அமைச்சு மகனா, இல்ல அதிகாரி மகனா, இல்ல ஜமீன் திவானா, பரம்பரை பணக்காரன் இல்லை, தினக்கூலிகளின் வாரிசுகள். எந்த திசையில் என் கிராமம் இருக்கிறது, என் பெற்றோர் இருக்கிறது என்பது தெரியாத மக்கள், நன்கு அறியப்படாத முகங்கள், தேடி தேடி புதிதாக ஒரு சின்ன 3வது பெட்டி 4வது பெட்டி தேடி தேடி எதடா சீமான் சின்னம் என்று வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் நமது மக்கள் மகத்தானவர்கள். அதனாலேதான் அவர்களுக்காக நாம் வந்தோம். இன்று வரை உறுதியாக நிற்கிறோமே, மக்களிடமிருந்து மக்களுக்கான வந்தவர்கள் நாம். அதனாலே நாமும் மகத்தானவர்கள், நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசம் திரையரங்குகளில் கூடுகிற கூட்டம் குறைந்து, கேளிக்கையில் பொழுதுபோக்கில் நாட்டம் குறைந்து, அறிவு தேடலில் நூலகங்களில் கூட்டம் கூடுமானால் அது அறிவை தேடி ஓடுகிறது. அண்ணல் அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறது. சொல்வதற்கு அவர் யார்? ஏன் அவர் ஓடியவர். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கிய அறிஞன் அண்ணல் அம்பேத்கர். ஐயா, இறை என்பது 10,000 மைல் பயணத்தில் எழுதியிருக்கார், தொடக்கத்தில் எழுதியிருக்கார். என் உடன் வந்தவனே, எடுத்தவனே எழுதியிருக்கார். சீன பொன்மொழி, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல் பயணித்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களாவது படித்திருக்க வேண்டும். இது எதுக்கு சொல்றேன்? நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். மார்க்ஸை மனதில் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளில் இவனைப் போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை என்று சொன்ன மரண நொடி வரை மாணவனாகத்தான் இருப்பேன். அர்த்தம், கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த நேரத்தில் தான் படிக்கணும், இந்த நேரத்தில், எந்த நேரத்திலும் படிக்க, கிடைக்க நேரமெல்லாம் படி. அந்த அறிவாசான் 64,000 புத்தகங்களை உலகத்தில் படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அதனால்தான் உலகின் ஆகச் சிறந்த கல்வியாளர்களில் ஒருவராக இருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறார், அறிவை தேடி ஓடுடா, நாளைய வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வரும். அப்படி ஒரு சமூகம் நூலகத்தில் கூட்டம் நிரம்பி வழிகிறது என்றால் அது அறிவு சமூகம். சென்னை மத்திய சிறையிலே இடமில்லை, 100 ஏக்கரில் புழலிலே சிறை கட்டுவோம் என்றால் குற்றச்சமூகம். இங்க கூட 100 கோடியில் நூலகம் கட்டியிருக்கு. எல்லோரும் கூட்டம் முடிந்து அப்படியே போகும். எத்தனை பேர் அமர்ந்து படிக்கிறார்கள் என்று பார்ப்போம். நின்று பேச வழி இல்லாத 2 காதலர்கள் வேணா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்? படிக்கிற பழக்கத்தை வீழ்த்தி குடிக்கிற பழக்கத்தை தூக்கி நிறுத்தியது திராவிட தீயவர்கள் ஆட்சி. அதனாலதான் சொல்றோம், தெருவுக்கு 2 படிப்பவர்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்பழக்கத்தை நிறுவியவர்கள் இவர்கள். ஆனா தெருவுக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சவன் போயிட்டான். குடிக்க வைத்தவர்கள் படிக்க வைத்தோம் என்று பீத்திக் கொண்டு அலைகிறார்கள். பழச்சாறு கடை, கரும்பு கடை, கரும்புச்சாறு கடை, இளநீர் கடைகளில் கூட்டமில்லாத மதுக்கடைகளில் கூட்டம் இருக்கிறது என்றால் சமூகம் எதை நோக்கி நகர்கிறது? எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்க நாம் களத்துக்கு வந்திருக்கிறோம்? இதுதான் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்க போறது. இந்த காலனி, இந்த கடையில் போய் பாருங்கள், காலனி விற்கிற கடை குளிரூட்டப்பட்ட கண்ணாடி மாளிகைக்குள் இருக்கும். வீதிக்கு வந்தால் தெரு ஓரத்திலே உயிர் தேவையான உணவுப் பொருள் கிடக்கும். கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், தக்காளி எல்லாம் பாய் அல்லது கோணியை விரித்து ஒரு தாய் உட்கார்ந்து கொண்டு
கூறு கட்டி வித்துக் கொண்டிருப்பார். எப்படி இருக்கு? அப்ப சமூகம் எதை நோக்கி போகுது? எப்படி போயிட்டு இருக்கு? அப்ப மாற்றம் எது? தலைகீழ் மாற்றம். புரட்சி என்றால் என்ன? தலைகீழ் மாற்றம். வரலாற்றின் கால சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது என்கிறார் நமது உயிர் தலைவர். அதை தங்கை தாரிகா கூட சொன்னாங்க பாருங்க. இந்த கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிற போது கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருப்பது கீழே வரும். அதைத்தான் நாம் என்ன சார் இன்னைக்கு வீதியில் நின்று கத்திக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் மேலே வருவோம். மேலே இருக்கிற அவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். இதற்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அப்ப அது இங்க இது அங்கேயுமா தூக்கி வைக்கணும். அப்ப என்ன மாற்றம் வேணும்? பழச்சாறு கடையில கூட்டம், ஐயோ டாஸ்மார்க்க திறந்தா எடுக்கிறான் மக்கள் ஓட்டம். மாறுதல். விடுமுறை நாளா, பள்ளி முடிந்தது, கல்லூரி முடிந்ததா, பிள்ளைகள் அறிவு தேடலில் நூலகத்தில் பிதுங்கி வழிகிறார்கள். அறிவார்ந்த சமூகம். இந்த மாறுதல்களை உருவாக்குவதுதான் உங்களின் வேலை. அதனால்தான் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் என்று சொல்றோம். நீங்களே அன்பு பிள்ளைகளே, ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்தவர்கள். இந்த ஆளை தூக்கி இந்த ஆளை மாத்துறது, இந்த ஆளை தூக்கி அது இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரே மண், ஒரே அச்சு. இதில் எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும். ஒன்னு அச்ச மாத்தணும், இல்ல மண்ணை மாத்தணும். இப்ப நாம என்ன செய்யறோம்? ரெண்டு மாத்திரம். அப்ப புதிய ஒன்று வரும். அதான் எது? புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதுக்கு யார் தேவைப்படுது? அததான் பாட்டம் சொல்றான். ஒளி படைத்த கன்னி நாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சி நாய் வா, களிபடைத்த மொழியினாய் யாரு? தமிழ் பிள்ளையே வா, களிபடைத்த மொழியினாய் வா, கடுமை கொண்ட தோழினாய், வலுவான தோள்களை கொண்டவன் வா. அவனே சொல்றான், உடலினை உறுதி செய்கிறான். உடலினை உறுதி செய். எண்ணுவது உயர்ன்னு சொன்னவன் ஊன் விரும்பு என்று சொல்லவில்லை, ஊன் மிக விரும்புகிறான். நல்லா சாப்பிடுறான், சாப்பிட்றான். கறி, மீன், மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டு அட போடா, உடலினை உறுதி செய். அழகு எது? முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான் தமிழ் தென்றல் திருவிக. என்ன சொல்றான்? முகிழ்க்கும் தசையிட கட்டுக்கட்டா இருக்குண்டா, அப்படி மசில்ஸ் அப்படி நிக்கணும்டா, அவன் தான்டா அழகாதான்டா அழகுங்கிறான். முருகன் ஏன் அழகு? முருகன் என்றால் என்ன? முருகன் என்றால் என்ன? அழகன். அழகன் என்றால் முருகன். காடுகளில் மலைகளில் ஏறி ஏறி ஓடி ஓடி முறுக்கேறி இன்னைக்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டு உருவாக்குற சிக்ஸ் பேக் அன்னைக்கு அப்படி நின்னா, அதனால முருகன். அதனால முருகன் அழகன். நீ இதுக்கு முன்னாடி ஒரு முருகனை கும்பிட்டு இருந்த, பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி நின்று வேலை இப்படி வச்சுட்டு சாத்தி வச்சு நின்ன பார்த்திருக்காடா? அவன் பேரை நான் வந்தேன், போடுறா பாட்டனை, போடுறா கட்ஸ் சிக்ஸ் பேக் போடுறா, வேலை புறா அப்படி வேலை. இப்ப நீ எங்க பழைய முருகனை காட்டு பார்ப்போம், காட்டு பார்ப்போம். ஏன்? அவன் பேரை நிறுவிட்டேன். இனி எந்த காலத்திலயும் அதை நீ பார்க்க முடியாது. நானே பார்க்குறேன், ஒரு பாறை வந்து போயிட்டு இருக்கு, பின்னாடி எங்கால் நின்று என்னை பார்த்து இருக்கிறவள, இல்லடா போயிட்டு வரேன் அப்படின்னு. எவன் நாக்காட்டி அடிச்சாலும், எவன் திருமணத்தை அழைப்பதில் அடிச்சாலும் அங்க எங்கால் தான் இருக்கான். எழுதி வச்சுக்க. இன்னும் 10 ஆண்டுகளில் என் தலைவன் படம் இல்லாத எதுவும் இருக்கு, நிறுவிடலாம் போவேன். நான் நிறுவுவேன். அதனால நான் சொல்றேன், நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். ஒவ்வொரு சொல்லும் வெற்றி சொல் அல்ல, வெற்றி சொல். வெற்றி சொற்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். என்ன என் பாட்டனும் தாத்தனும் சொன்ன பேரன் சொல்றது நடக்கும். நடக்குதா இல்லையா? என் நம்பி இளந்தமிழை சேர்க்கதான் போடுவான். ஐயோ ஐயோ எங்க அண்ணன் சொல்லிட்டாரே, அவர் சொன்னா நடந்து வேற செய்யுமேம்மா, வருவா வருவா. அவர் சொன்னா நடந்துற வேற செய்யுமேன்னு.
நான் சொல்லுவேன்ல, அவன் அடிப்பேன். யாரு வட இந்தியா வந்து உன்னை அடிப்பேன், அப்ப எங்க நீ துடிப்ப, அப்ப அடி விழும்போது ஐயோ சீமான் தான் அழுவேன், ஐயோ அம்மாலாம் அழமாட்டேன். நீ என் தாத்தன் பாலை விற்பது போல தண்ணீரை விற்பான்டானாரு. நான் அது மாதிரி காத்த விற்பான்னு நீ நம்பல. இப்ப டெல்லியில எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான், வந்து கொஞ்ச நேரம் சுவாசிச்சுட்டு போயிட்டு. இதனால இது நடக்கும். உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா, கொடுமை கண்ட தோழி, நல்ல வலிமையான தோல் கொண்டான். தெளிவு படைத்த மதியனாங்கிறான், நல்ல சிந்திக்கக்கூடிய. அதான் சொல்றான், சொல்லுவது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய்கிறான் பாரதி. நமக்கு தான் கற்பிக்கிறான், அதை நமக்கு தான் கற்பிக்கிறான். உடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேர்வட பேசு, புறம் பேசாத, அது பண்ணாத. என்ன நீ அன்னைக்கு இப்படி சொன்னியாமே, எப்படி ஈரோட்டில் தேர்தல் நடக்கும்போது கிழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்தேன்ட்ட, நீ என்னமோ என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தியா மேம்? இல்லை அவ அப்படி பண்ணிட்டாப்ல. போலீஸை கண்டு பொறிக்கு தாண்டா பயப்படுவான், போராளி எதுக்கு பயப்படணும்? திணறிட்டாப்ல தம்பி உட்கார்ந்துருந்தான்ல, அவர் எதிர்பார்க்கல, ஏதோ சொன்னீங்களாமே அப்படின்னு. அதான் என் பாட்டை என்ன சொல்றான், நேர்வட பேசுறான். கடைசியா நமக்கு ஒண்ணு போட்டான் பாத்தியா, நைய புடை நினைப்பது முடியுங்கிறான். எப்படி சொல்றான், போடா அப்பதான் முடியுங்கிறான். எங்காலு கொல்பவன் வெல்வன். இவ்வளவுலாம் தத்துவம் அவர் படிச்சு கிடிச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாப்ல. கொல்பவன் வெல்வன், அவ்வளவுதான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். தன்னை தற்காத்துக் கொள்ள கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் டார்வின். நீ இப்ப என்ன தகுதி உள்ளவனா மாற போறியா இல்லையா? மாற போறியா இல்லையா? இதாங்க இருக்கிறது. பாட்டேன் அப்படி, தாத்தேன் அப்படின்னு துடித்தெழுவா இளந்தமிழா, தமிழ் காக்க துறைதோறும் தொண்டு செய்வாங்கிறான். என் அன்பு பிள்ளைகள், அண்ணல் காந்தியடிகள் சொல்வது போல, இந்த சமூகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ நினைக்கிறியோ அந்த மாறுதலை உன்னிலிருந்து தொடங்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகள் எழுதியிருப்பாங்க. தன்னுடைய மேலதிகாரியை பார்க்க செல்கிறார், அவர் வர சொல்லிட்டாரு, அவர் மாடியிலிருந்து இறங்கி வரணும், அது வர காத்திருக்கிறாரு. காத்திருக்கும் போது அந்த மேசையில் ஒரு புத்தகம் கிடக்குது. அந்த புத்தகத்தை புரட்டினா அதில் அறிஞர் பெர்னாட்ஸாவோடது. அதில் ஒரு தத்துவம் இருக்குது. என்ன சொல்லுனா, உலகில் பெரும்பாலான மக்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். அதில் யாராவது ஒருவன் தான் இந்த உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைக்கிறான். அது தொடக்கத்தில் அவன் ரொம்ப விமர்சிக்கப்படுறான், எள்ளி நகையாடப்படுறான், ஏசப்படுறான், பேசப்படுறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தாங்கிறான். அப்படிதான் மார்க்ஸ், அப்படிதான் லெனின், அப்படிதான் பிளாட்டோ, அப்படிதான் அரிஸ்டாட்டில், அப்படிதான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்படிதான் சேகுவேரா, அப்படிதான் அம்பேத்கர், அப்படிதான் பூலே, அப்படிதான் புத்தன், அப்படிதான் எல்லாரும், அப்படிதான் நபிகள் நாயகம், அப்படிதான் இறைமகன் இயேசு, அப்படிதான் இறை தூதர் செல்லவர்கள், எல்லாரும் அப்படிதான். அப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவன் எப்படி மாறுதலை செய்தான்? எல்லோரும் அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று எண்ணிக்கொண்டு கொண்டிருந்த இன மக்களிடத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது என்று சிந்தித்தவன் அவன்தான். அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது மிகவும் மேன்மையானது, புனிதமானது என்று சிந்தித்தவனும் அவன்தான். அவன்தான் நீனும் நானும் இங்கே மாறுதலுக்கான சிந்தனையோடு கூடி நிற்க காரணம் அவன்தான். உரிமைக்காக உயிரே கொடுக்கலாம் என்று உயிரை கொடுத்த முத்துக்குமாரின் மூத்த விதையும் அவன்தான்.
அதனால நீங்க இதெல்லாம் சாத்தியமான உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. ஏன்? உலகில் இதிகாசங்கள், புராணங்கள், காப்பியங்கள், காவியங்கள், தத்துவங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது. அப்படிதான் மார்க்சியம், அப்படிதான் லெனினியம், அப்படித்தான் எல்லாம் அப்படித்தான். இன்னைக்கு நாம சொல்றோம், நாளைக்கு 400 பேர், அப்புறம் 4000 பேர், அப்புறம் 40 லட்சம் பேர், இப்ப நாளைக்கு 4 கோடி பேர், அப்புறம் நாடே சொல்லும், அப்புறம் உலகம் சொல்லும். இந்த கோட்பாட்டை அப்ப சரியில்லை 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 என்று சொல்வது சரியில்லை. புரியுது நினைக்கிறேன். அது நம்ம பிள்ளைகளுக்குள்ள அது ஒரு பெரிய நோய் இருக்கு. அந்த நோய்க்கு இப்ப மருந்து கொடுத்துடணும். தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த நோய் எனக்கு இருந்தது, அதனால நான் சொல்றேன். எனக்கு ஒரு மருத்துவர் இருந்தது, சரி பண்ணாப்ல. இதே மாதிரி தானே தம்பிகள் மாதிரி நான் அப்ப 17 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, போயிட்டு வந்துட்டு அவங்க சரியில்லை. அண்ணன் நம்மளை ரொம்ப மகிழ்ச்சியா பாராட்டுவாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாப்புல தம்பி அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படி கேட்டே இருப்பாப்புல. கேட்டே இருந்து கடைசியா எல்லாரும் சரியா இருந்தா நாம ஏப்பா போராட வேண்டிய தேவை வரப்போகுதுன்ட்டாப்ல. சரியில்லாத சரி செய்யணும்ப்பா, அதுக்கு தாப்பா நம்ம வந்திருக்கோம்ட்டாப்ல. எப்படி 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 பேசுவாப்புல ஒரு. அதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், டேய் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காதரா, நீ சரியா இருக்க, இறங்கி செஞ்சிருப்பா, அவ்வளவுதான்ப்பா. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன மக்களுக்கு, எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். அவன் என்ன சொல்றான், குறுக்கு வழியில் சென்று நீ விரைவில் வெற்றியை தொடுவதை விட நேர் வழியில் சென்று மெதுவாக வெற்றியை தொடு, அதான் மேன்மையானதுங்கிறான். லிங்கன் என்ன சொல்றான், லிங்கன் நான் மெதுவாக நடந்து வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன், பின்னோக்கி நடக்க மாட்டேன். திரும்பி போறது பின்வாங்கிறது கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறதுல நம்ம பதுங்கிட்டு அப்படி அமைதியா இருக்கிறது, அப்படி இது பண்றது, இதெல்லாம் பயன் இல்லை. என் உடன் பிறந்தார்களே சொல்லுங்க எல்லாருக்கும், நாங்க பயந்துகிட்டு பேசாம இல்லை இல்லையா? உன்னை எதுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை, நான் உன்னை எதுக்கு நிக்கிற அளவுக்கு. என்ன, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு, தம்பி தங்கச்சியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எங்களை எதிர்த்து எதிரியாக நிக்கிறதுக்கு நிறைய தகுதிகளை நீங்க வளர்த்துட்டு வரணும், வளர்த்துட்டு வரணும். சும்மா வரலாம், என்னை ஒரு தடவை எதிர்த்து விட்டு, என்னை எதிர்த்து விட்டுரு அப்படிலாம் செய்ய முடியாது. இங்கே பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் அவன் கோட்பாட்டு போட்டியை, கருத்தியல் போட்டியை சந்திக்கிறான். அவன் பெரியார் இல்லாம அரசியலே இல்லை இந்த மண்ணில். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவரால் எங்களுக்கு ஒரு அரசியலும் இல்லைன்ட்டேன். நீ பெரிய புரட்சியாளன்டா, உலகத்துல தடை செஞ்சுட்டான்டா. தலைவர் பிரபாகரன் சொன்னா சிறைடா, போட்டு போட்டு பார்த்து சோர்வடைய வச்சன பத்தியா? நீ அடிச்சு அடிச்சவனே டயர்டானது பத்தியா தம்பி? அதனால அடிச்ச கைப்புள்ளையே அப்படின்னா அடிவான அந்த கதையா அடிச்சு சொன்னான். சிறையில போட்டு 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 இதுக்கு மேல இவனை என்ன செய்யறது, விடுப்பா, போயா போயா அப்படின்னு. இப்ப அவன் என்ன தெரியுமில்ல, இனிமேதான் ஆரம்பிப்பேன் ஆட்டத்தை. அண்ணன் அவன் வந்து, என்னை விட்டுருப்பா, என்னை விட்டு வா, என்னை வெல்லவே முடியாது, சரணடைச்சிரு, வழி கிடையாது. சும்மா தான் பேசிட்டு கிடப்பான். அவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா, டேய் அவன் இறக்கிட்டான் அந்த கொடியை, திருப்பி அதே கொடி வைக்கக்கூடாது, தடை சென்னா அவரையே வச்சு பதிவு செஞ்சு அவரையே தலைவர்னு வச்சு தெரு தெருவா பேசி எத்தனை பேர் அவரை மட்டும் நீங்க விட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஓட்டு விடும். அந்த ஓட்டு வேணாம், அந்த என் தலைவன் இல்லாது எனக்கு தத்துவம் இல்லை, தத்துவம் இல்லைன்னா எனக்கு அரசியல் இல்லை. அதனால வேணாம். ஏண்டா நீ தருதலைகளை எல்லாம் தலைவன் வச்சு சுத்துவ,
தன் இன விடுதலைக்கு தலையவே உடுக்க நின்றவன், தன்மானமிக்க மறவன் தமிழின வரலாற்றில் என் தலைவன் மட்டும்தான். அவனை விட்டுட்டு அரசியல் செய், அரிசி வியாபாரம் கூட பார்த்து பொழைச்சுக்கிறேன். அவனை விட்டுட்டு இந்த வேலையை செய்ய முடியாது. எழுதிட்டோம்ல, பிறக்கிற பிள்ளைகள்லாம் பேர் சொல்லி பிறக்குது, பிரபாகரன் பிரபாகரன். அப்படி பிறந்த பிள்ளைகள் பெரியப்பா மாமா தலைவன் சொல்லி போறாங்க. யாரா அது? யாரா? என் மையம் சொல்லாவர் தான் பெரியப்பாங்கிறான். அதெல்லாம் காலத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம். தலைவரோடு எடுத்த படத்தை பெட்டிக்குள்ள வச்சு குழிய தோண்டி பூமிக்குள்ள புதைச்சவர்களா இருக்கிறாங்க. எடுத்த படத்தை போட்டு ஒட்டி பாப்பம்டா வாடா அப்படின்னு போட்டு அடிச்சு கனடாவில் கைது பண்ணிட்டு புரட்டி புரட்டி பத்தமா 2 பெரிய புத்தகத்தை வச்சு புரட்டி 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 வந்து கடைசியா இந்த 2 பேரும் நிக்கிற படத்துக்கு வந்துட்டான். இது வந்து கொடிய சிம்பிள் ஆஃப் எல்டிடின்னா நோ அவர் ஃபோர் ஃபாதர் ஃபிளாக்கு. நான் சண்டை போடுறேன், ரொம்ப நேரம் சண்டை போடுறேன் அவனுக்கு. இல்லை என் பரம்பரை கொடி இது சோலாஸ். அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி இதை விட்டான். இது யாருன்னு கேட்டாப்ல, இது என்ன அப்படின்னு. மை எல்டர், மை பிரதர், அவர் லீடர் அப்படின்னா அப்படி யோசிக்கிறான். கடைசி பக்கம் அது 2 பேரும் எதை எடுத்துட்டாங்க வச்சிருக்காப்புல இது என்ன அப்படின்னு. அவர் லீடர். எனக்கு மட்டும் இல்லை, ஒரு 13 கோடி தமிழனுக்கு அவன் ஒருத்தன் தான் தலைவர். அப்படியே பார்க்குறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக ஒன்று சொல்லுவான், என் பிடிவாத என்னுடைய சொல்வது ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம வேற என்ன தேங்க்யூ. ஐயோ கொடுமையே. அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்வேன், சரியில்லை சரியில்லை என்று சொல்லாதீர்கள். பிழை யாருடையதாகவும் இருக்கட்டும், யாருடையதாகவும் பிழை இருக்கட்டும், திருத்துபவர்கள் நீங்களாக இருக்கும். நீங்கள் மகத்தானவர்கள், நீங்கள் மாபெரும் மனிதர்களாக வளர்கிறீர்கள். காரணம் மார்க்ஸ் சொல்கிறான், ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமைமிக்க சமூகமும் இனமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான் என்கிறார். நீங்கள் அப்படி பார்த்தால் ஒவ்வொருவரும் மாபெரும் மனிதன். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரும் கனவை சுமந்து நில்லுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதான்டா உலகத்துல எல்லாத்தை விட பெரிதுங்கிறான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிறீர்கள். அது என்ன? அடிமை அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள். இங்க என்ன சொல்ற, மாற்றம் என்பது என்னன்னா, தொடக்கத்துல ரொம்ப கடினமா இருக்குங்கிறான். தொடக்கத்துல ரொம்ப கடினமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கடைசிக்கு அதான்டா ரொம்ப அழகா இருக்குங்கிறான். முதல்ல நீங்க நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு கட்சி. என் தம்பி மணிச்சந்திரன் கூட நினைச்சிருப்பான், நம்ம இமாயின கட்சிக்கு கொண்டு வர என்ன பாடுறா பட்டம். எங்க அப்பா வந்து இப்படி வெள்ளை இது ஒரு இது போட்டு அப்படி இருக்காருல, நான்லாம் அப்படி சார் அவருக்கு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, ஐயா ஐயான்னு தான் கூப்பிட்டேன் இவரை. ஐயா இப்ப பல ஐயா வாங்குறாப்ல. ஐயா 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 அவர் பாராட்டுறாப்ல நம்ம வேலையெல்லாம். சரிங்க ரொம்ப நன்றிங்க, எங்க கல்லூரி விழாவுக்கு நீங்க வரணும் பேசுறோம் அப்படின்னு சொல்றாப்ல. ஒவ்வொருத்தரா கொண்டாந்து கெஞ்சி கெதிரி சேர்த்தோம். இப்போ மணி சிந்தெல்லாம் நினைப்போம், இந்த ஆளும் தூங்க மாட்டேறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேறான். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ராத்திரிக்கு இப்படி வண்டியில் போகும்போது 1 மணி 1:30 இப்படி போயிட்டு இருப்போம். அப்படி இங்கேருந்து தூத்துக்குடி பக்கம் இல்லைன்னா கிட்ட சேலம் அப்படி போகும்போது நம்ம தூங்காமல் போயிட்டு இருக்கோம். அந்த பயில போடுறா அவனுக்கு போடுறா போடு எவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படிங்கிறார் தலைவர். போடுறது போட்ட உடனே இவ்வளவு பேர் தூங்கிவான், எடுக்க மாட்டான். சில பேர் எடுத்து அண்ணே என்ன இது பிரச்சனையானே அண்ணே ஏனே அப்படின்னு. ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தூங்குறியான்னு பார்த்தேன்.
அதுக்கப்புறம் அவன் எப்படி தூங்குறது? என்னடா இப்படி எழுப்பிட்ட படபடத்து போய் புள்ள வேர்த்து என்ன இப்படி எழுப்பி விட்டா அப்படியே. அப்ப சொல்றது என்ன, நாங்கெல்லாம் தூக்கம் முழிச்சு அண்ணன் தம்பிய ஊரா போய் நீ கட்சியில் என்ன நீ எல்லாம் நிம்மதியா படுத்து தூங்குற என்னடா அப்படின்னா, அண்ணன் இப்பத்தானே வந்து படுத்தேன். ஒருத்தரையும் தூங்க விடுறது இல்லை. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தூக்கம்? ஒரு சேட்டை பண்ணிடுறது. அது மாதிரி அப்ப மனுஷன் இதெல்லாம் நினைச்சிருப்பான். என் தம்பி சிவகுமார் தான் சொல்லுவான், நெல்லையில் இருக்கல படுத்து கிடப்போம் அப்படி ஊர் ஊரா. அப்போ கட்சி தொடங்க அவன் அப்படியே பார்த்து கையை பிடிச்சு விடுவான். அண்ணா முத்தோர இது சரியா வருமா முத்தோர? உங்களை பார்த்தா எனக்கு பாவமா அழுகையா வருது முத்தோர. ஏய் ஏண்டா ஏண்டா பக்கத்தில் கார் வேண்டான்றது டேய் சொல்கிறா வேண்டாம். இல்லை முத்தோர நீங்கள் போய் சினிமா எடுத்து அந்த வேலையை பாரு. நான் போய் இந்த வக்கீல் தொழிலை பார்த்து ஏதாவது பண்ணுறோம். எப்படி முத்தோரை இவங்களா அப்படி எப்படி முத்தோரை இவங்களோட போய் நம்ம எப்படி முத்தோரம் வர்றடே வர்றா பேசாம வெட்டி ஏடா நீ கொலையாகி என்னையும் கொலையாக்கிட்டு கூடா அப்படின்னா. இப்போ பார்த்தா எல்லாருன்னா இவன்லாம் ஒரு ஆளா துறைக்கு தெரியும். முதல் 234 பேர் வச்சிருக்காரா போட்டி விடன்னு கேட்டால இன்னைக்கு இருக்கு. இப்போ வந்து தம்பி உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தம்பி, எம்பிட்டு கஷ்டப்படுறீங்க தம்பி இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு. தம்பி வாங்க தம்பி, உங்களையும் ஒரு 4 MP 5 MP ஒரு 20-25 MLA இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நாடு நாசமா போயிடும். பரவாயில்ல, பாசத்தை கொட்டுவாங்க. அப்ப நினைச்சிருக்க மாட்டான் மனுஷன் தில்லாம் இவ்வளவு பிடிவாதமா இருந்து இழுத்து கொண்டு போய் நிறுத்தி விட்டுருவா அப்படின்னா. நம்ம 8.5 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம், இவன் 8-8ன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இலக்கை தீர்மானித்து விட்டால் சொன்னால வெற்றி அடையணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு முடிவெடுத்து விட்டால் கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்கு தானே ஒழிய இடையூறுகள் அல்ல. தெரியவில்லை. அர்ஜுனன்ட்ட வெள்ள கொடுத்து அர்ஜுனார் குருவி, அங்கே ஒரு குருவி இருக்கு, அந்த குருவி முதல்ல போன கவனிக்கிறது கிளை தெரியுது, கிளைக்கு எல்லாம் ஒரு குருவி தெரியுதுன்னா. அடுத்த ஒருத்தன் குருவி ரெக்க தெரியுதுன்னா. அர்ஜுனன்ட்ட கேட்டா என்ன தெரியுது? இந்த குருவியின் கண்ணு தெரியுதுன்னா. அவ்வளவு கூர்மையாக இலக்கு வைக்கணும், குறிய வைக்கணும், விட்டுறக்கூடாது. உனக்கு ஒரு குழப்பம் இல்லை, தத்துவத்துக்கு தடுமாற்றம் இல்லை. நீ ஏன் அவன்கிட்ட வந்து அத்தனை லட்சம் லஞ்சம் வாங்கின, ஊழல் செஞ்ச, முறையற்ற நிர்வாகம் செஞ்ச, இதெல்லாம் எவனும் கேட்க போறது இல்லை. நீ நினைச்சு பாரு, நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும். வரலாறுல நம்ம யார் எப்படிப்பட்டவன்னு உனக்கு ஒரு திமிரு வரணும்ல. உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்திலே அல்லது உலக வரலாற்றிலே நம்ம அளவுக்கு தோற்று உறுதியா கலையாம நிற்கிற படை இருந்ததே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்தியாவில், இந்திய பெருநிலத்தில் எந்த கட்சியும் கலைஞ்சு ஓடி. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான். ஏன்னா தீவிரவாத இயக்கத்தை ஆதரிக்கிறாரு, விடுதலை புலிகள் ஆதரிக்கிறாரு, ஈழத்தை பேசுறாரு, தேவையில்லை வேணும், அதிகாரத்தில் இருக்க அதுக்கு எதிரானவன். அவ்வளவு நெருக்கடி, கணக்கில்லாத வழக்கு, சிறை, எதை பற்றியும் கவலை கிடையாது. தங்க இடம் தர மாட்டான், விடுதியில தங்க விட மாட்டான், அந்த வண்டியிலே படுத்துக்கிறணும், போற வழியில எங்கே குளங்குட்டையில குளிச்சுக்கிறணும், பல்லு விளக்கணும், இப்படி ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் தேர்தல் 5 ஆண்டு கழிச்சு 16ல் தேர்தலில் போட்டிடுறோம். 234 போற்றுவாராசிமான் போட்டான். 3000, 2500, 4000 இவ்வளவுதான் வாக்குகள். மொத்தம் 4,50,000 தான். 1.1. அதோட எந்த கட்சியும் முடிஞ்சிருக்கும். விடல. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நடந்த இடைத்தேர்தல், அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் 4.5 லட்சம் 17-18 லட்சமா உயருது. எப்படி பாரு. காரணம் என்ன? உறுதி, நிலைத்த தன்மை, கொண்ட கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு, சமரசம் இல்லை, சாய்வு இல்லை. ஏன் நம் முன்னவர்கள் படிப்பினையா இருக்கு, பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் தொடக்கம்.
ஆஃப் த பொலிட்டிக்கல் என்ன சொல்றது பிசினஸ் அதுக்குள்ள அடக்கம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசிய விடுதலை போராட்டங்க. அந்த விடுதலை போராட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தவர்கள். நாம் அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தவர்கள். உங்களுக்கு புரியுது? ரெண்டு பேருக்கு வேறுபாடு இருக்கு. அதனாலதான் ஈழம் எங்களுக்கு அது இல்லை, அது அவசியம். அது அவசியம்னு சொல்றோம். அது அரசியல் பிழைப்புக்காக இல்லை, அவசியம். அடுத்த தேர்தல், ஒரு தேர்தலை நம்ம போட்டியிடாம பின்வாங்கணும்னு யாராவது சொல்லு. ஏன்னா ஆட்கள் இல்லாம உள்ளாட்சி தேர்தலை நீங்க போடாம விட்டுருப்பீங்க. தொடர்ந்து களத்துல நீட்டம். விக்கிரவாண்டினாலும் சரி, நாங்குநேரினாலும் சரி, போடுங்க, போடாம போங்க. ஆனால் எங்கள் பிறவி கடமை, அதை நாங்கள் செய்வோம். தொடர்ந்து 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 நின்ன காரணம், கரும் பாறையை அலை கரைக்கிறது காரணம் தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். திரும்ப 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 நின்னு 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 அவன் என்ன நினைக்கிறான்? இவனை நம்பினா ஏமாத்திட்டான், இவனை நம்பினா ஏமாத்திட்டான். இவன் நம்பி நம்பி வரவன்லாம் இப்படித்தான் பேசுவான். கடைசியா போயிடுவான், சீட்டுக்கும் நோட்டுக்கும் போயிடுவான். அவன் கடைசியா முடிவு எடுக்கிறான், இவன் போகல, இவன் போக மாட்டான். அந்த உறுதியை வரும்போது நம்மை நேசிக்க தொடங்குறான். இல்லைனால் இந்த வரலாற்றில் தனித்து நின்று ஒரு சின்ன பிள்ளைகள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர முடியுது என்றால், இன்னைக்கு அவன் என்ன பண்ணாலும் சரி முத பெட்டியில நம்ம சின்னத்தை வச்சே தீரணும். இதுல உனக்கு உனக்கு என்ன பெருமை? உதயசூரியன் எல்லா இடத்துலயும் இருக்காது, ரெட்டலை எல்லா இடத்துலயும் இருக்காது, கை எல்லா இடத்துலயும் இருக்காது, தாமரை எல்லா இடத்துலயும் இருக்காது. ஆனால் உன் விவசாயி எல்லா இடத்துலயும் இருக்காது. என் அன்பு பிள்ளைகளை, சரித்திரம் சொல்லுது, சரித்திரம் வரலாறு சொல்லுகிறது. உன் பெயரை நான் பதிவு செய்ய வேண்டுமானால், சரித்திரத்தில் உன் பெயர் இடம்பெற வேண்டுமானால், நீ என்னை பல முறை தொட்டு விட்டு செல்ல வேண்டும். யார் சொல்றது? முயற்சி. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை செய்வது முயற்சி. தோற்று போனால் விட்டு விட்டு செல்வதுதான் தோல்வி. தலைவர் சொல்றாரு, வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழ வேண்டும், ஆனால் எழும்போது குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். பட்டக்கு அப்படி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நம்ம அப்படி செய்யல. விழ விழ எழுவோம், விழ விழ எழுவோம், ஒன்று விழ ஒரு 100 எழுவோம், விடுதலை உணர்வோடு எழுவோம்னு எழுதுறோம். எழுந்து எழுந்து வந்துகிட்டே இருக்கோம். நல்ல தற்சோர்வடையில. ஏன்? சோம்பி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்குங்கிறான். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்குங்கிறான். நம்ம என்ன கோட்பாட்டை கொண்டோம்? என் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை அர்த்தப்படுத்த வேண்டும். அப்படி அர்த்தப்படுத்தி வாழ்ந்தவர்கள், நம் மொழிக்காக இனத்திற்காக உயிர் நீத்த மறவர்கள், தம்பி அப்துல் ரவுப், முத்துக்குமார், தங்கை செங்கொடி, தம்பி விக்னேஷ் போன்றவர்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தினார். சாதாரண பிறப்பை சரித்திரமாக்கினார். தமிழர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிற மரபல்ல, இறந்த தினத்தைத்தான் போற்றுவார்கள். ஏனென்றால் பிறக்கும் போது என் தாத்தன் தெய்வ திருமகன் அல்ல, பிறக்கும் போது என் தாத்தன் பெருந்தலைவர் அல்ல, பிறக்கும் போது என் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் அல்ல, செக்கிழுத்த செம்மல் அல்ல, பிறக்கும் போது தமிழ் தென்றல் அல்ல, பிறக்கும் போது தனித்தமிழ் அடிகளார் அல்ல, பிறக்கும் போது முத்தமிழ் காவலர் அல்ல. இப்படி நம்ம முன்னோர்கள் பிறக்கும் போது அல்ல, ஆனால் மரிக்கும் போது, மரணிக்கும் போது மகத்தான சாதனையாளர்களாக மண்ணிலே விழுகிறார்கள். அதனால் தமிழ் சமூகம் அவனை போற்றுகிறது தெய்வமாக. அதனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மறைமொழி போதிக்கிறது. ஒரு முறை செய்யற தோற்று போற, அது முயற்சி.
மறுமுறை செய்யற, அது தொடர்ச்சி, தோத்து போற. மறுமுறை செய்யற, விடாமுயற்சி. மறுமுறை தோற்று போற, மறுபடியும் முயற்சிக்கிறார், அதற்கு பேர் தான் நம்பிக்கைங்கிறான். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு வரலாற்றில், நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறான் நம் உயிர் தலைவர். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். இதை என் பிள்ளைகள் மனதில் வச்சுக்கணும். நீ உறுதியா வெல்லுவ. இந்த குறுக்க மறுக்க ஓடுறதெல்லாம் அது வருது. தாவும் புலிக்கு நாய் எந்த மூளைன்னா புலிக்கு அணில் எந்த மூளை? என்ன நீ களம் எப்படி இருக்கும், எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவர்களா களத்தை பத்தி பேசியிருக்காப்ல. நாங்க போர்க்களம், அரசியல் களம், ரெண்டு களத்தையும் பார்த்தவங்க நாங்க. உங்களுக்கும் ஒரு சீரியஸா படம் போகும்போது திடீர்னு ஒரு பாட்டை போடுற மாதிரி, அண்ணன் கவுண்டமணி செந்தில் காமெடி வைக்கிற மாதிரி, நகைச்சுவை வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு ஃபன், ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட். தீய சக்தி அவ்வளவுதானே. இங்க வாப்பா, ஏப்பா பயமா இருக்கு. ஏதோ தம்பி அப்படிதான் இருக்கும். அதனால என் அருமை பிள்ளைகள், உங்களுடைய பணி இந்த தேர்தல் களத்தில் வாய்ப்பு எல்லாருக்கும், நமக்கு 234 இடம் தான் இருக்கு, அதுல எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது கடினம். அதுல இந்த கட்சி சமூக நீதி கோட்பாட்டுப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி உண்டென்றால் அது இந்திய பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா சமூகங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குது தலைமை பொறுப்புல. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, ஆதிக்குடி தமிழ் சமூகம் இருக்கு, வேளார், வண்ணார், நாவிதர், மருத்துவர் குலம், பண்டாரங்கள், தச்சர், இந்த மாதிரி இதுக்கு அரசியல் பொறுப்பு உங்க தந்தது இல்லை. அதனால கட்சியில பொறுப்பு கொடுக்குறோம். திருப்பி தேர்தலில் நிற்க வாய்ப்பு இவங்க தந்ததில்லை, நம்ம கட்சி கொடுக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமூக நீதி அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்கும் முன்னுரிமை, பெண்களுக்கு சம உரிமை. அதெல்லாம் தான் சரிபாதி பெண்ணுக்கு, மகளிர், மாணவர் பாசறையா இருந்தாலும், இளைஞர் பாசறையா இருந்தாலும், குருதி எல்லாத்துலேயும், மாநில ஒருங்கிணைப்பு எல்லாத்துலேயும் சரிபாதி கொடுக்கும். இந்த விளங்கணும். போட்டினா 234 தான், அது 234 பேர் தான் நிற்க முடியும். அது நான் நின்னானே, என் தம்பி நின்னானே, என் தங்கச்சி நின்னானே என்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்குத்தான் நீ உண்மையிலே சிறந்த தலைவனாக மாறுகிறாய். என் பிள்ளைகள் நன்கு நினைவுச்சுக்கணும். உங்களுக்குள் போட்டி என்பது, பொறாமை என்பது, அவன் என்ன கட்சிக்கு 10 பேரை சேர்த்துட்டானே, நம்ம எப்படியாவது 20 பேரை சேர்க்கணும் அப்படின்னு நீ போட்டி போடுறீன்னா அதுதான் உண்மையான போட்டி, ஆரோக்கியமான போட்டி, ஒரு நல்ல தளபதிக்கான தகுதி போட்டி. பொறாமப்படு. எப்படி அவன் சேர்த்தான் 20 பேரை, நம்ம எப்படியாவது சேர்த்து போறணுமே, சேர்த்து அண்ணன்ட்ட நல்ல பேர் வாங்கினானே, பாருங்கண்ணே 40 பேரை சேர்த்துருக்கனே, அப்படி பேர் வாங்கணும். அதை விட்டு அவன் 20 பேரை சேர்த்துட்டான், அவனை எப்படி சொல்லி விரட்டி விடுறது? எதையாவது சொல்லி இவன் அவனை திட்டினான், இவன் அவனை திட்டினான்னு போட்டு, உன் எழுத்து இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடியதா இருக்கணும். சும்மா போட்டு எழுதிக்கிட்டு ஏதாவது போற இதெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு பண்ணிட்டு கூடாது. அது ஒரு புரட்சிக்கார வேலை இல்லை. சாதாரண அரசியல் இயக்கத்துல நீ இல்லை. திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்னா, ஆனா திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி எளிய பிள்ளைகள், அண்ணன் யார், சாதாரண மகன் 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிறுத்த முடியுதுன்னா அது சரித்திரத்தில் சாதனை, பெரிய பெரிய சாதனை தான். அதெல்லாம் பெரிய சாதனை தான். எங்க அம்மா தமிழ்ச்செல்வியெல்லாம் இருக்காங்க, பேராசிரியர், ஓய்வு பெற்றவங்க. என் தாத்தா பாவலரேரு, என் தாத்தா புரட்சி பாவலன், பாரதி பாட்டன், பாரதி பாக்களை நான் பேசும்போது
இதையெல்லாம் என் மகனை நீ பேசுறத கேட்க அவங்க எல்லாம் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்னு. மாறுதலை நம்ம உண்டாக்குறோம். நமக்கு ஒரு காலத்தை. ஏன்னா நம் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவன் அல்ல, தனக்கான களத்தையும் காலத்தையும் உருவாக்கிய தலைவன். ஒரு புலி மறவன் 500 சிங்கள ராணுவ வீரனுக்கு சமமானவன். ஒரு நாம் தமிழர் பிள்ளை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை, அல்லது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளன் மற்ற கட்சியில் இருக்கிற 500 வீரர்களுக்கு, 500 ஆட்களுக்கு சமமானவன். ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். இயக்கம் என்பது இணைந்து இயங்குவது, அதுக்கு பேர் தான் இயக்கம். எந்த இனத்திற்கும் படிப்பிக்கப்படாத பாடம் தமிழ் இனத்திற்குத்தான் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. எது? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நம்ம ஐயா மதிப்பிற்குரிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதினதான். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நான் படிக்கும்போது 6ஆவதுல ஒரு பாடம் இருந்துச்சு, கூட்டுறவிலை சேருங்கள், கூடி வாழ பாருங்கள், நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று வாழ்ந்திடலாம். அதை நான் ராகம, கூட்டுறவிலை சேருங்கள், கூடி வாழ பாருங்கள், நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று நானா பாடினேன். அது பாடத்திட்டத்தில் இருக்கிற பாடின நான் தான் முதல் பரிசு கொடுத்துருவாங்க. நல்லா பாடுறான் சீமா அப்படின்னு. அப்பவே ஒற்றுமையை இந்த இனத்திற்கு போல யாரும் வழிபடுத்தல. 5ஆம் பாடத்துல 4 காளமாடு ஒரு சிங்கம் மாட்டை தாக்க வரும்போது 4 காளமாடு ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை தாக்கி விரட்டி ஓட விட்டுரும். இந்த 4 காளமாட்டுக்குள்ள இன்னொரு சண்டை, தனித்தனியா பிரிஞ்சு மேயும். சிங்கத்துக்கு வேலை எழுதி ஒவ்வொன்றா அடிச்சு சாப்பிட்டு போயிடும். இதுதான் இங்க நடக்குது. ஏன்னா தமிழ் சமூகம் தனித்தனியா இருக்கும், மற்ற சமூகங்கள் பிரிந்து வாழும், கூடி செயல் செய்யும். தமிழ் சமூகம் கூடி வாழும், தனித்தனியா செயல் செய்யும். வீழ்ச்சிக்கு காரணம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இங்க ஒரே சமூகம், ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அந்த தமிழ் தாயின் பிள்ளைகளுக்குள்ள படையாச்சி, பறையரு, தேவரு, தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, பிள்ளை, முதலி, முத்தரையரு, உடையாரு, போய் பண்டாரம், வண்ணாரு, கவுண்டரு, இது இப்படின்னு போட்டு பிரிஞ்சு வலுவிழந்துருது. அதனால திராவிட நரி அடிச்சு சாப்பிட்டு தெரியுது. அதங்க இருக்கிற சிக்கல். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குலைந்தது என்றால் வளர முடியுமான்னு நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நமக்குத்தான். ஒன்னா இருக்கணும். இயக்கத்தின் இயங்கியல் விதி என்பதே மாசத்துங்க சொல்றது நீங்க படிக்கணும். இயக்கத்தின் இயங்கியல் விதியில் முதன்மையானது, நீ எந்த கோட்பாட்டை, கொள்கை நிலைப்பாட்டை ஏற்றிருக்கிறியோ அதில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அதை முன்னெடுத்து செல்கிறவன் எவனோ அவனை நீ நம்பினியா முழுமையா நம்பணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? வெளியேறிடணும். உள்ள இருந்து குழப்பக்கூடாது. அதான் சேகுவாரா சொல்றான். நான் சொல்றது, நாங்கள் உன்னதமான உயர்ந்த லட்சியத்திற்காக களத்திலே நிற்கிற புரட்சியாளர்கள். எங்களுக்கு உதவ முடியுமா? பாட்டால், பேச்சால், எழுத்தால் அல்லது பொருளாதாரத்தால், எந்த வடிவத்திலும் உதவ முடிந்தால் உதவுங்கள், இல்லை என்றால் ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கள். எங்களுக்கு தடைக்கல்லாக இருக்காதீர்கள். படிக்கல்லாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தோளுக்கு துணையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, தொல்லையாக இருந்து விடாதீர்கள். உள்ளே இருந்து துரோகத்தை செய்யாமல், துரோகியாக இல்லாமல் வெளியே போய் எதிரியாக இருங்கள். அது மேன்மையானது. அதுதான் இங்க. அதனால என் அன்பு பிள்ளைகள், மிகுந்த பொறுப்பு கொண்ட ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த அரங்கத்தில் உணர்ந்து தெளிந்துதான் வெளியில போகும். நீங்க இது இளைஞர் பாசறைன்னா மற்ற கட்சியில் இருக்க இளைஞர் பாசறை, மாணவர் அணி, இந்த இளைஞர் அணியை ஏன் விட்டேன்? அதுதான் இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணின்னு தான் தூக்கிட்டு பாசறை அப்படின்னு கொண்டு வந்தது காரணமே அதுதான். நீங்கள் பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றால் 100 நாள் நடப்பேன், இந்த தகுதியை, உடல் உறுதியை வளர்த்தணும். அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்கணும். நம்ம கோட்பாடு என்ன?
உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர், இதான் நம்ம கட்சியின் கோட்பாடு. அப்ப அறிவை விரிவாக்கணும்னா என்ன பண்ணணும்? படிச்சுட்டே இருக்கணும். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும். தேடி 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 போகணும். மாவன் என்ன சொல்றான்? நீ மார்க்ஸோட ஃப்ரெண்டா, நண்பனாகணுமா? லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், அண்ணல் அம்பேத்கரோட நீ நட்பாகணுமாப்பா? வா நூலகத்துக்கு போ, அங்கதான் இருக்காங்க, அவங்களோட போய் பேசி பழகுன்றான். தேடி தேடி படியுங்கள். ஒரு ஏடு வைத்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அறிவது அறிவு என் உடன் பிறந்தார்களே. அறிந்த செய்தியை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து இயம்புவது, எடுத்து பேசுவது என்கிறது உணர்த்துவதற்கு பெயர் ஞானம். சிந்திக்காம பேசக்கூடாது, சிந்திச்ச எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அது எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பொருத்தி பேசுவதற்கு ஆற்றல் தான் ஞானம்ங்கிறார். அதை வளர்த்து கொண்ட ஞான பிள்ளைகளாக என் தம்பி தங்கிகள் வளர்ந்து வரணும். அவங்க கிட்ட நீ அவன்கிட்ட போய் வார்த்தை கொடுக்காத, கொன்றுவான்னு பயப்படணும். அண்ணனை பார்த்து பயந்து சதறான் பாரு, எவனும் தப்பிக்க முடியாது. உனக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்தா நீ அண்ணன், நான் இந்த மாதிரி வந்தா நான் என்னென்ன பேசுறது போடு, நான் சொல்லித்தாரேன். இல்ல நான் பேசி குரல் செய்தி உனக்கு அனுப்புறேன், வச்சு வெளுத்து விடு, அவ்வளவுதான். எனக்கு அதை விட ஒரு வேலையும் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் கேள்வியா கேட்டிருந்தார், தம்பி உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு, வேலை குறைவா இருக்கு. எனக்கு நேரம் குறைவா இருக்கு, வேலை நிறைய இருக்கு, போயிட்டு வரட்டான்ட்டேன். ஏன்னா என் உடன் பிறந்தவனே, அவர்களுக்கு பொழுது போகல, நமக்கு பொழுது போதல. என்னை கேட்கிறான், எப்படித்தான் என் தம்பியெல்லாம் கார்த்தி கட்டான இந்த நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாரு? பத்தல. எனக்கு இறைவன் ஒருத்தர் நேரம் உனக்கு என்னதான் வேணும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை மாற்றி 48 நேரமா வச்சிருக்க. ஏன்னா தம்பி, பாரதி மாதிரி தான். ஏன் இந்த மக்களுக்கு நேரம் நிறைய நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க யாருக்கோ வேலை செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்க பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறீர்கள் என்கிற பெருமிதம் திமிரு கொண்டு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைன்னா நீங்க பார்க்கும் போதே நாம் தமிழர்ல இருப்பான்னு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும், கம்பீரமா உடல், நல்ல பயிற்சி, நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு எல்லாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் மிக முதன்மையானது, மிக முதன்மையானது. உடல் நலனற்ற செல்வம், உடல் நலனற்ற புகழ், உடல் நலனற்ற பதவி, உடல் நலனற்ற பணம் எல்லாம் பயனற்றது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் நலன்ல. அண்ணே நீங்க இருக்கலான்னு இருக்கேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி கூடத்துல இருந்து அண்ணன் இன்னைக்கு ஒரு நாளாவது வாங்கினேன், வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது வாங்கினேன். ஏன்னா எங்களுக்கு உற்சாகமா இருக்கு. நேரம் கிடைக்கல, கிடைக்கும்போது உடற்பயிற்சி செஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகள், உடலை பேணி காக்க. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமலர் சொல்றது காரணம், பல நுட்பமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை உடல். அதை நல்ல அறிவாளி பேணி காப்பான், இது தத்துவம். இதை பிடித்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் கவனமாக நீங்கள் வேலை செய்ய. இந்த தேர்தலில் இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர்னு அது வெற்று முழக்கம் அல்ல. இளைஞர் படை எழுக, இன விடுதலை வெல்கன்னு நான் சொன்னது சும்மா வெற்றுக்காக சொல்ல, உங்களை உசுப்பேத்துறதுக்காக. உண்மையிலேயே நீங்க சாதித்து முடிக்கக்கூடிய சரித்திர சாதனையாளர்களாக நீங்க வரணும். அதுக்காக தான் அண்ணன் 27 பொதுக்குழு பாசறை பிள்ளைகள் எல்லாரும் வருவீங்க. இது போக பிப்ரவரி 21, 26 மாபெரும் இன எழுச்சி மாநாடு நடக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாக்ககம், உங்கள் இலக்கு, உங்கள் வாக்ககம் வெற்றி வாக்கு, அதான் உங்க இலக்கு. 2வது, உன் பெற்றோர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கிட்டு 8 பேர் ஒரு வாக்ககத்துக்கு பொறுப்பு. அது கிளைன்னு நம்ம சொல்றோம், குறைஞ்சபட்சம் சேர்த்துக்கிட்டு நின்று மாநாட்டுக்கு இன்னையிலிருந்து வேலையை தொடங்கணும். சுவரில் எழுத முடியலையா, தூண்டறிக்கை அடிச்சு வீடு கொடுக்கணும்.
அண்ணே மாநாட்டு அழைப்பை கைப்பட எழுதியிருக்கேன். அந்த அழைப்பை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் தங்கச்சிக்கு திருமணம், அண்ணனுக்கு திருமணம், இல்லை உனக்கு திருமணம்னு எப்படி அழைப்புதல் கொடுத்து அழைப்ப, அப்படி வெத்தலை பாக்கு அதிகபட்சம் என்ன ஒரு 10 ரூபா, அல்லது ரொம்ப காசு இருந்தால் 101 ரூபா வை. நாங்கள் அப்படி தான் மொய் வைக்கிறது. போய் வச்சு ஐயா நீங்கள் எந்த கட்சியிலையும் இருங்க, ஆனால் ஒரே ஒரு தடவை எங்கள் மாநாட்டுக்கு வாங்க. ஏன்னா இது எங்கள் கட்சி மாநாடு இல்லை, இனத்தின் மாநாடு, இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். உலக தமிழர்களுக்கு பேரழைப்பு விட்டு அழைக்கிறோம். பொதுக்குழுவிலிருந்து உலகத்தமிழ் பேரினத்திற்கு மாபெரும் எழுச்சி மிக்க மாநாடு. உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன வெறி, என்ன வேட்கை, என்ன? நடிகனை நேசிப்பவர்கள், நாட்டை நேசிப்பவர்கள். இதுல எந்த கூட்டம் பெரிது என்று காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு. நீங்க மட்டும் வண்டி ஏறி வந்துடக்கூடாது. சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, தங்கச்சி இன்னையிலிருந்தே கூப்பிடணும். அதுக்கு வாகன ஏற்பாடுகளை இப்பவே பதிவு செஞ்சிடும். அந்த நேரத்தில் நம்மளை கூட விட மாட்டான். உங்களுக்கு தெரியும், எப்படியாவது இவனை பெரிய அளவில் கூட விடாமல் தடுக்கணும்னு நினைப்பான். கூடணும், பேரெழுச்சியாக கூடணும். கோட்பாடு என்ன? இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், குடும்பம் குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொடியவர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம், அல்லது கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். தத்துவம் என்ன எழுதணும்? கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். திரும்ப திரும்ப பதிவு செய்து கடிதமாக எழுதுவியோ, அல்லது அலைபேசியில் பேசி அழைப்பியோ, எப்படி பண்ணுவியோ நீ கூட்டி வரணும். வாக்கு சேகரிக்கும் போது தம்பி ஹிம்லர் சொன்னார், எல்லாருக்கும் நான் சொல்றது தான், நீங்க வாக்குக்கு காசு கொடுக்க முடியாது. காசு கொடுக்கறது நம்ம பழக்கம் இல்லை. அதுக்கு பதிலாக மாறா மரக்கண்ணுகள் வாங்க காசு இல்லைன்னா மரக்கண்ணுகளை கொடையா பெறுங்க. ஒரு நண்பர்கிட்ட, ஐயா 10 மரக்கன்று வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு 20 மரக்கன்று, ஒரு 10 பூச்செடி, ரோஜா செடி, செம்பருத்தி, துளசி, இந்த மாதிரி செடிகளை எங்களுக்கு வாங்கி கொடுங்கயா. கொஞ்சம் புத்தகம் பரிசா கொடுங்கயா. இந்த புத்தகங்களை வாங்கி நம்ம அப்பா நம்மாழ்வாரோடது, ஐயா இறையன்போடது, ஐயா எஸ் ராமகிருஷ்ணனோடது, ஆகப்பெரும் எழுத்தாளர்கள் நம்மிடையே நிறைய மேதைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்களை வாங்கி அதை அப்படியே அதில் அன்னை எழுதி கைப்பட வச்சிருக்கேன். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதைநெல், அடுத்த தலைமுறைக்காக அதை சேமிப்போம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கட்டும். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஒவ்வொரு புத்தகமும் ஆயுதம். இப்படி எழுதி அண்ணன் கையெழுத்து போட்டிருக்கேன். அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். அண்ணல் அம்பேத்கர் கீழே கையெழுத்து போட்டிருக்கேன். இந்த புத்தகங்களுக்குள்ள வச்சு கொடுங்க. அதுல சின்ன வேட்பாளர் அப்படி கொடுக்கும்போது கீழே போட மாட்டாங்க, மரக்கண்டை தூக்கி போட மாட்டாங்க. அந்த மரக்கண்டை வைக்கணும்னு தோணும். நீ ரோசா செடி, துளசி செடி, செம்பருத்தி செடி, பூச்செடியை கொடுத்தீங்கன்னா அதை கீழே போட மாட்டாங்க. அப்படி தொட்டியில் சின்னதாக ஒரு மண் சட்டியில் ஒப்பந்தம் பண்ணி பண்ணுங்களா. நம்ம நெகிழிக்கு எதிரானவர்கள் அதை கொண்டு கொடுத்துக்கூடாது. அப்படி கொடுத்து வச்சின்னா அவங்க அதை தண்ணி ஊற்றும் போது நீ உறுதியாக ஞாபகம் வரும். அந்த பூ பூக்கிறத பார்க்கும்போது 5 வாக்கு ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு வாக்கு உங்களுக்கு போடுவோமே, இந்த பிள்ளைகளுக்கு போடுவோமே. நீ மரக்கண்ணை கொடுக்கும்போது அம்மா 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 இந்த மரக்கண்டுமா, இது நடுங்குமா, மரம் அண்ணன் எழுதியிருக்கேன். கடிதம் எழுதியிருக்கேன். என் கைப்பட சீமான்னு கையெழுத்து போட்டுருக்கேன். பார்க்கும்போது யாருக்கும் எதிரிக்கு கூட வீச மனசு வரும், கீழே போடணும். அது எழுதிருக்கு. அப்ப நீ என்ன சொல்ல கொடுத்தா, அம்மா அம்மா இது துளசி செடிமா, துளசி செடி, இதை வழங்கம்மா, நல்ல வாசம் வருமா, அது துளசியிலிருந்து வர வாசம் இல்லைம்மா, உங்க பிள்ளைகள் நாங்க உங்க மேல வச்சிருக்க பாசம்மா. அம்மா ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாயிக்கு போடுங்கம்மா, விவசாயிக்கு போடுங்கம்மா, அம்மா விவசாயிக்கு போடுங்கம்மா. அப்ப என்ன பண்ணும்? விவசாயி வெற்றியடைந்தால், வாழ்ந்தால் அவன் மற்றவர்களை வாழ வைப்பான், உணவளிப்பான், வாழ்வளிப்பான். ஒரு ஓட்டுமா. மரக்கண்டு, அம்மா போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்கம்மா, அது முக்கியம் இல்லைம்மா, 5 ஆண்டு நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச சட்டமன்ற உறுப்பினர் என்ன பலன் தந்தார்னு எங்களுக்கு தெரியாதம்மா, ஆனா இந்த மரத்தை நட்டு வழங்கம்மா, 5 ஆண்டுகள்ல ஆகப்பெரிய பலனை தரும்மா, இந்த மாவை வழங்கம்மா, இந்த நாவர், இந்த பலா, இந்த கொய்யா, இந்த சப்போட்டாவை வழங்கம்மா, உறுதியா உங்களுக்கு நல்ல பலனை தரும்மா. இந்த மரம் எப்படி பலன் தருமோ அப்படி உங்க பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டீங்கன்னா நாங்க நல்ல பலனை தருவோம்மா. அம்மா இப்படி நீங்கள் நம் பெற்றோர்களிடத்தில், நம் உறவுகளிடத்தில் அணுகுங்கள் பிள்ளைகளை. ஆனால்
நீங்கள் இப்படி வாக்கு சேகரிக்கிறீங்கிறத எடுத்து நீ போட்டினா அடுத்த தொகுதியில் அவ ஆரம்பிச்சிருவான் இதான். இதை நான் சொல்லி 7 மாசம் இருக்குமா 8-9 மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒருத்தனும் செஞ்சதா தெரியல. ஒரே ஒருத்தர் நம்பி கார்த்திக் மருத்துவர் மட்டும்தான் செய்கிறான். யார் செய்யறா? நீ செய்யறியா? இந்த கார்த்திக் என்னைக்கு செஞ்சான்? போடா தொகுதிக்குன்னா அந்த கூட்டருக்கு முடிச்சு போறேன். தேர்தலில் போட்டியிடும் போது அவரு நான் ஊரா போய் பேசுறேன். நீ பேசிதான் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தியாடா? டேய் போடா போய் நில்ற, அதெல்லாம் அண்ணன் பேசிக்கிறேன்னு பிடிச்சு தள்ளி விட்டுருக்கு. படையை தகுதி உள்ள தளபதிகள் முன்னின்று வழி நடத்தி போகும். அன்பு பிள்ளைகளே, ஒரு தலைவன் படையை வழி நடத்தினா அந்த படையின் வலிமை வேற. ஒரு தலைவனே படை வழி நடத்தின்னு வச்சுங்க, படையா இருக்காது, பாடையா தான் இருக்கும். கடைசியா அங்கதான் போய் நிற்கும். என்னப்பா? அதனால இந்த முறையை நீங்க பின்பற்றணும். அது இந்த முறை நம்ம வாக்கு சேகரிக்கிற முறையை மாற்றணும். என் அன்பு பிள்ளைகள்கிட்ட கேட்கறது, விமர்சன அரசியலை விட்டு வெளியேறிடு. விமர்சிக்கிறது அவங்க வேலை, அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நமது வேலை. ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வாங்க. உங்கள் நேரம், உங்களுடைய தமிழ், உங்களுடைய எல்லாம் எழுத்து பேச்செல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும். வெட்டி விமர்சனங்களை நேரத்தை வெட்டியாக செலவு பண்ணாதீங்க, தயவு செய்து செய்யாது. ஒண்ணுமில்லையா, பேசாம படுத்து தூங்கிருங்க, இல்ல படிங்க, இல்ல ஏதோ ஒரு இது பாட்டு கேளுங்க, எதே ஒண்ணு பண்ணுங்க. தெண்டமா விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணடிக்காது. ஏனால் நம்மளிடத்தில் வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான், அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். நீ அதுக்கு பதில திட்டினா அவன் வெற்றி அடைஞ்சிருவான். புறந்தள்ளிடு, தூக்கி வீசிட்டு போயிட்டு இரு, நீ ஆக்கப்பூர்வமா வேணும். அதனால இவர் ஒழிக அவர் ஒழிக கிடையாது. என் மொழி வாழ்க, என் இனம் வாழ்க, இதான் நம்ம கோட்பாடு. அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த முறை நீயே பார்ப்ப, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நாங்கள் சரியானவர்கள், எங்களை கொஞ்சம் பாருங்க. எங்க ஆட்சியில நாடு எப்படி இருக்குது பாருங்க. சாலை எப்படி இருக்கு, போக்குவரத்து எப்படி இருக்கு, காவல் நிலையம் எப்படி இயங்குது, மருத்துவமனை எப்படி இயங்குது, பள்ளிக்கூடம் எப்படி இயங்குது, எல்லாத்தையும் நாம் தெளிவாக நம் மக்களுக்கு விளக்கி அண்ணன் சொல்லுவேன். அதை எடுத்து நீங்க கொண்டு போய் சேருங்க. தம்பி, 12 சீடர்களை வச்சு உலகம் முழுமைக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்தவத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும்னா, இத்தனை ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகளை வச்சு ஆக சிறந்த கோட்பாட்டை உங்க அண்ணன் கொண்டு சேர்த்துற முடியாதா? சேர்க்க முடியும், நம்மால் முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நிற்கணும். நீங்கள் போட்டியிட்டால் உங்களோடு எல்லோரும் துணை நிற்க வேண்டியது பொறுப்பும் கடமையும். நீங்கள் போட்டியிடல் போட்டியிடுகிற பிள்ளைகளோடு துணை நிற்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும். ஏனென்றால் இது நீங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய பிறவி கடமை என்பதை புரிந்து உணர்ந்து களத்திலே என் அன்பு பிள்ளைகள் நிற்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.